அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி மசாலா குழம்பு. அதாவது நம்ம சாட் மசாலா கடையில், பானிபூரி கடையிலலாம் ஒரு பெரிய குண்டான்ல ஒரு குழம்பு கொதிச்சுக்கினே இருக்கும். அந்த குழம்பு ஊற்றி தான் இந்த மசாலா பூரி, மசாலா சுண்டல், அப்புறம் ரோட்டு கடை காளான் எல்லாமே இந்த குழம்பு ஊற்றி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த எல்லா ஐட்டத்துக்கும் டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அதனோட பேசிக் வந்து இந்த குழம்பு தான். ஸோ இந்த அருமையான பானிபூரி மசாலா குழம்பு நம்ம வீட்லேயே எப்படி செய்ய போகிறோம், இந்த குழம்பை வச்சு மற்ற ஐட்டம்லாம், அதாவது மசாலா பூரி, மசாலா சுண்டல், ரோட்டு கடை காளான் எல்லாம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் பானிபூரி கடையில் கிடைக்கிற மாதிரியே நாமளும் வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வைக்க போகிறோம். தோலை உரித்து 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். நம்ம அடுப்பில் செய்கிறதுனால சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறேன். பச்சை பட்டாணி நான் எடுத்துருக்கேன், 1 கப்பு 200 கிராம். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை காஞ்ச பட்டாணி அப்படின்னா அந்த பட்டாணியை ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ விறகடுப்புன்றதுனால ஒரு அரை மணி நேரம் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் குக்கராக இருந்தால் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வேறு ஒரு பானை வச்சுட்டு ஒரு 30 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஸ்டாரு, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா லேசாக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இதை நம்ம மசாலா அரைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இது வதங்குற நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, பட்டாணி ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்பு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்கு பட்டாணியோட வாசமும் வரும். ஒரு சிலர் ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைப்பாங்க. ஆனால் கடையிலலாம் வந்து நல்லா நைஸாக தான் அரைச்சிக்குவாங்க. இப்போது ஒரு 25 கிராம் இஞ்சி, ஒரு 40 கிராம் பூண்டு சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கலாம். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் அதை மாற்றிக்கிட்டு ஆற வச்சு நம்ம இதையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முதல்ல குறைன்னு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை கைப்பிடி புதினா இதோடு சேர்த்து நல்லா ஃபுல்லாக நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஒரு பானை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50லேருந்து ஒரு 75 ml நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 செகண்டு இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது, தீஞ்சிட்டு கருப்பாயிடும். ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இதோட எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம், இருந்தாலும் இந்த எண்ணெயில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க.
நீங்கள் சும்மா அப்படியே விட்டால் அடி பிடிச்சிடும். நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு பட்டாணி பேஸ்ட், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் அரைச்ச தண்ணி இருக்கும், கழுவுன தண்ணி, அதையும் இதோட சேர்த்துங்க. இதை பெரட்டி விட்டுக்கினே, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கினே இருக்கணும். இந்த குழம்பு ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பானிபூரி கடையில் அழகாக ஒரு பானிக்கு பதிலாக கூட இந்த மசாலா குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு லிக்விடாக இதை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டோம், இன்னும் நல்லா திக்காக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஒரு லெமன் சாறு போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலா ரொம்ப 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 முக்கியம். ஒரு சிலர் வந்து கரம் மசாலா தூள் கூட போடுவாங்க. நம்ம முன்னாடியே பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டோன்றதுனால நான் கரம் மசாலா சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், கொதி வருதா, நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா மசாலா சேர்த்துட்டதுனால அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுது. சாட் மசாலாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலான்றது எல்லாமே தனியாத்தூள், ஜீரகத்தூள், மாங்காய் தூள், அப்புறம் புதுசாக ஒரு பிளாக் சால்ட்டுன்னு அதெல்லாம் சேர்த்து செய்யறது தான். நல்ல செம டேஸ்ட்டை கொடுக்கும் எந்த குழம்பு செஞ்சாலும். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்ச உடனே வாசனைலாம் செம்மையாக இருக்கும். அப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு இந்த குழம்பு வச்சு அதே மாதிரி பானிபூரி கடையில் கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.